எடுத்து விடு மாமன்ட்ட. எடுத்து குடு மாமன்ட்ட. மாமன்ட்ட கொடுக்கவா? பின்னாடி வாங்க தரேன். டேய் என்னத்த சொல்ற நீ? நீங்க என்ன சொல்றீங்க? அடுத்த பாட்டு. அடுத்த பாட்டா? பாட்டா? பாடு. மரஜிலா மச்சன் தாண்டி என் ஜாதகத்தில் குரு உச்சன் தாண்டி. பெட்டிக்கார மாமா
ஆமா. இப்படி மட்டும் போட்டா போதுமா? அப்புறம் உங்க 4 பேத்தையும் இழுத்து போடலாம் இருக்கேன். இழுத்து போடு, இழுத்து போடு. போடவா? போடு. எப்படி போடுவா? நீங்க இழுத்து வாசிப்பீங்களா? சரி. நான் இழுத்து பாடுவேன். பாடுவேனா? போடவா? போடு. மாந்தப்பில் இருக்கிற மணி குயிலே மாமன பிடிக்கலையா மனசுக்குள் நினைச்சு நான் உருகிறேனே ஓ வயசுக்கு தெரியலையா மாமான்னு அழைக்கணும் மாமனத்தான் நினைக்கணும் நானே என்ன வெறுக்கிறியா உனக்குன்னு ஒரு ஆளை கூட்டி வந்திருக்கிறேன். உங்க அக்கா வந்திருக்காமா? அப்படியா? ரொம்ப நாளாச்சு மொக்கால தந்துச்சு. ஆமா இன்னைக்கு பாருங்க பாப்போம். சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வருது. சாப்பிடு தம்பி, சாப்பிடு, வயிற்றுக்கு சாப்பிடுங்க. 2 மணிக்கு மேலே பசியாலும் பசிக்கு வயிற்றுக்கு சாப்பிடுங்க. கண்ணித்தீவு பொண்ணா கட்டழகு கண்ணா நந்தவனத்து
அருமையான வாத்தியம். இப்படி சுறுசுறுன்னு இருந்தா தான் தொழில் செய்ய ஆஜா. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க, செட்டை கையில வெத்தலைப்பா கொடுத்தவங்க. ஆகையாலே ஹாய் பொம்பளை பிள்ளை, மூணு காசு முண்டை அட ஓட்ட காசு முண்டை பொம்பளை பிள்ளை பார்த்தோன்னே வாய பொறந்துட்டு வந்து கட்டி பிடிக்கிறான் முகர. நீ பேசு. அட பீத்த பேலே வெளியில நான் ஏன் பாவடை காயப்பட்டிருந்தேன், நீ ஏன்டா முண்டை அதை எடுத்து கட்டிட்டு வந்த? நான் அப்பவே சொன்னேன், என்னன்னு? உன் துணி என் துணி ஒரு இடத்துல போடாத. என்னைக்கா ஒரு நாள் அவசரத்துல பேண்ட் நினைச்சோம் பாவடையை தூக்கி மாட்டிட்டு வர போறேன். ஆம்பளை பாவாடை கட்டக்கூடாது சட்டம் இருக்கா? இல்ல கட்டலாம். நாங்க கட்டுவோம். நீங்க கட்டுவீங்க. எப்படி நீங்க பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை மாதிரி பேண்ட் போட்டுக்கிட்டு தொப்புள் தெரியற மாதிரி சரி ரோட்ல நாதாரி முண்டே நடமாறீல? நாதாரி பேலே. ஏன் ஆம்பளை பாவாடை கட்டினா கேவலமா? நாங்க தான் ஆம்பளை பைய பேண்ட் போட்டாலே, நாங்க தான் லெகின்ஸ் பேண்ட் போட்டோம். ஒரு ஆம்பளை பையல பார்த்து ஆம்பளை பையலா ஆம்பளை பைய இங்க வாங்க. ஆம்பளை பைய மரியாதை வந்திருக்க பீத்த முண்டை. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீங்க பெண்கள் ஆடை சுதந்திரம்னு கேக்குறீங்கல்ல? ஆமா. பேண்ட் போடுறது உங்க சுதந்திரம். எங்க சுதந்திரம்? பாவாடை கட்டுறது எங்க சுதந்திரம். அப்படியா? ஆம்பளைன்னா வேட்டி பேண்ட் மட்டும் தான் போடணும்னு கொப்பேன் சொல்லி வச்சானா? உங்க அப்பன் சொல்லி வச்சிருக்கா? போத்தா. போயா. சத்தம் போமா. சரிதான் போயா. சத்தம் போடி. சரிதான் போடா. போடி வாடி போடி வாடி. போடா 500 தாண்டா காசு இருக்கு. ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் வேணாம் நான் சொல்றேன். உன்னைய கூட்டிட்டு போனாலும் அப்படியே. பெண்கள் இப்படி அதிகமா பேசினாலே சரித்திரம்னு சொல்லிருக்காங்க. ஆண்கள் பேசினா மட்டும் சரித்திரமா? ஆண்கள் பேசினா சரித்திரம். சரி. பொம்பளை பேசினா சரித்திரம். ஆம்பளை எல்லாம் கை தட்டலாம்னு எத்தனை பேர் வீட்டுல பொண்டாட்டி, நீங்க எல்லாம் கை தட்ட மாட்டீங்க ஆம்பளை இல்லையா? எத்தனை பேர் வீட்டுல பொண்டாட்டியோட நிமிஷ தாங்க முடியாம இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து நாடகம் பாக்குறான்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேர் ஆம்பளைங்க நிமிஷ தாங்க முடியாம இங்க உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க தெரியுமா பொம்பளைங்க? ஒரே விஷயம் என்ன விஷயம்? என்னைக்குமே ஆம்பளை தான் நல்ல மனசுக்காரன். என்னைக்குமே பொம்பளை நாங்க தான் நல்ல மனசுக்காரங்க. ஆம்பளை மனச ஒரு ஆம்பளை அறிவேன், பொம்பளை மனச ஒரு பொம்பளையால அறிவாங்க. மயிரில கூட அறிய மாட்டீங்க. ஓட்ட இருளி மாவள கிழிச்சு போடுவீங்க. போடா என்ன இப்ப இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல, இந்த இடத்துல நான் கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? இதே நம்ம ஊர் பாம்பலாமன் கோயில் திருவிழா சரி இன்னும் 48 நாள் 50 நாள் நடக்குமானே? சரி விடு. இதே நம்ம ஊர்ல நடக்குதுன்னு வச்சுக்கவே. இப்ப விடிய காலையில உங்க லட்சணம் வச்சிரலாம் எங்க தெரியுமா பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்? உங்க ஊர் கொலாடியில பார்க்கலாம். ஏன் என்னத்த பாப்பீங்க? 4 பொம்பளை டேங்க்ல தண்ணி பிடிக்க வரிசையா நிக்கும். சரி. ஒரு பொம்பளை அவசரமா குடத்தை தூக்கிட்டு ஓடி வரும். எங்க வராத மருமி இன்னைக்கு வந்திருக்கேன் அண்டி திருவிழாவுக்கு. கக்கூதில உட்காந்துருக்கேன், குண்டிகள் தண்ணி இல்லையா கொண்டு வரா கொலை அத்திரியா ஒரு குடம் விடுங்கடின்னு அழுது புலம்போம். சரி. அந்த இடத்துல எந்த ஒரு பொம்பளையாவது ஒரு பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி சரி புடிச்சிட்டு போக்கா யாருக்குள்ள யார் செஞ்சிருக்கலாம் கிடையாது. ஆனா ஆம்பளை எப்படி தெரியுமா? எப்படி? தலைக்கு 20 ரூபா ஒரு ஆள்கிட்டையும் கடை வாங்கினாள். சரி. டெய்லியும் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வந்து காசு இல்லைன்னு புலம்புனால சரி ஒரு ஆள்கிட்டையும் வாங்குற காசை கொண்டு 150 ரூபா ஒயின்சாப்ல காசை கொடுத்து கோட்டு வாங்கிட்டு என்னைய பத்த பாம்பலாமா நான் நல்லா இருக்கணும் திரும்பி பார்க்கலாம்னு திரும்பினா நம்மளை பிடிச்ச மூதை பின்னாடி வந்து நிக்கும். அண்ணன் எனக்கு ஒரு கட்டிங்க. சரி. அந்த கட்டிங்க வேண்ட குடுப்போமா வேண்டாமா குடுப்போமா வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்பத்தே ஆம்பளை ஒரு முடிவுக்கு வருவான். என்னன்னு? எப்படின்னு சாகுறதுன்னு முடிவாகி போச்சு. நான் சாகுறப்ப நீயும் கூட வாட அந்த உனக்கு ஒரு கட்டிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒத்துமையா குடிக்கக்கூடிய ஒரே ஆளு ஆம்பளை தான். கை கட்ட ஒத்துக்கலாம். உண்மைதானே? இல்லன்னு மட்டும் யாரோ ஆம்பளை சொல்லுவாங்க. குடிகார வர்க்கம். ஆம்பளை குடிகாரன்னு சொல்லாத. அப்புறம் என்ன சொல்றது? தவறான விஷயம். குடிகாரன் அன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டுல ஆம்பளை குடிக்காம எங்கடி லூஜு முட்டை கஜானால காஜு இருக்குது. நாங்க குடிக்கிறத வச்சுட்டு என்னைக்கு இலவசம்னு பஸ் விட்டால சரி அன்னைக்கே பொம்பளை லட்சணம் பூரா கிழிஞ்சு போச்சு. ஏன் என்னது என்ன தெரிஞ்சு? டவுன் பஸ்ங்கிறது எதுக்காக விட்டாங்க? முதல்ல எதுக்கு விட்டாங்க? பிரைவேட் பஸ்ல காசு கொடுத்து போக முடியாது, 5 ரூபாங்கிற டிக்கெட்டை 20 ரூபாய்க்கு போடுவேன்னு சொல்லி வண்டியை கொடுத்தாங்க. சரி. என்ன இப்ப என்ன செஞ்சுட்டாங்க? மகளிர் இலவசம்னு விட்டுட்டாங்க. சரி. மகளிர் இலவசம் விட்ட உடனே சத்தியமா சொல்றேன் என் ஊர் ராஜல முந்தானத்து பாக்குற வயிறு ஏறி. ஏன்டா வயிறு? உண்மைதான் சொல்றேன். ஏன் தெரியுமா? டவுன் பஸ்ல பெரும்பாலும் யாரு பயணிப்பா? முடியாத பெரிய மனுஷி ஒண்ணு. சரி. இன்னொன்னு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க குழந்தைகள் 2. சரி. 3 கர்ப்பிணி பெண்கள். இவங்கதான் போகலான்னு ஒரு நேரத்துல குறிப்பா இருந்துச்சு. காசு இருக்கோ பிரைவேட் பஸ்ல போலாம். இப்ப அப்படிலாம் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போறேன் கீழே நிக்கிறேன் பஸ் கீழே
உள்ள ஏறி உட்காந்துருக்கால யாரு? யாரு? சித்தாள் வேலைக்கு போற ஆளு. சரி. 100 நாள் குளத்து வேலைக்கு போற ஆளு. சரி. என்னமோ 100 நாள் குளத்து வேலை அப்படியே வெட்டி சரைச்சு விடுற மாதிரி. சரி. இருமா இதுல எல்லாம் ஏறிய. சரி. ஆம்பளை கூட என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? டவுன் பஸ் முகரே கண்டோனி காய் துப்பிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்? இந்த பஸ்ல ஏறுற ஒண்ணுதான், நம்ம சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணுதான். எனக்கு எல்லாம் உண்மையாலுமே உங்களுக்கு தான் சொல்றேன். பஸ் ஃப்ரீயா விட்டாங்க, உனக்கு என்ன வைத்தறிச்சல? அது அவங்க விட்டுட்டு போறாங்க, அவங்களோட மக்களுக்காக நல்ல நிதி திட்டம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பெண்கள் எல்லாருமே இலவசமா விட்டுருக்காங்க பயணிக்கணும் அப்படிங்கறக்காக. போங்க, இலவசமா போங்க, தவறு கிடையாது. காலையில இந்த ஒரு 9 மணிக்கு மேல உங்களுடைய தேவைக்காக போகக்கூடிய பெண்கள் பள்ளியோடத்துக்கு போற குழந்தைகளுக்கு கொஞ்சம் வழி விட்டு ஒரு 10 ரூபா டிக்கெட் கொடுத்தா அடுத்த பஸ்ல ஏறினா சொத்து குறைஞ்சு போயிருமா? உண்மையாலுமே சொல்றேன், 50 வயல எனக்கு கீழே என்ன. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? யார்கிட்ட வேணாலும் பேசலாம். சரி. இந்த டவுசர் போட்டு அலைவாங்க ஒரு 6வது 7வது படிக்கிறவங்க, அதுக்கு அடியில இருக்காங்க இவர் 6ல இருந்து கீழே 1வது வரைக்கும் இருக்காங்க இவர். சரி. அதுக்கிட்ட ஒரு மஜினும் பேச முடியாது. முன்னாடி பெரியவங்களுக்கு சின்னவ பயந்தா. சரி. இன்னைக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய ஆள் பயப்படுற மாதிரி. அப்ப நம்ம சொன்னோம்னா அவன் கோத்தாங்க அம்மாங்கறியா. அனுபவப்பட்டிருக்கியா? நீ பேசாம இரு. அண்ணன் சொன்ன நேத்தி என்னன்னு, சித்தப்பா நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். சரி, நல்ல விஷயம் நினைச்சுதான் நானும் பாட சொன்னேன். என்ன சொல்றேன்? பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா வருது இந்த வாரம், நான் பாடுறேன் சித்தப்பான்யா. சரி, நம்ம அண்ணிமே நம்ம ஒரு பப்புன்னு நாளைக்கு ஒரு ராஜவாட்ட ஒரு பெட்டிக்காரங்க அப்பே மாதிரி வந்தா யாருக்கு பெருமை? எனக்கு தான் பெருமை. சரி, எழுதிருக்க பாட்ட பாடுறான்னு. எப்படி பாடினாங்க? பாடிருக்கேன் பாரு பாட்டு. ஊதா கலர் ரிப்பன். ஓடி லூசி முண்டை, நீ முதல்ல தான் கேட்ட. 2வது எப்படி பண்ண தெரியுமா? ஊதா கலர் ரிப்பன் என் சித்தப்ப அஜந்தா வாயில தூக்கி வப்பேன். யாருக்கு தெரியும்? வீட்டுல தூங்கும் போது வாயை துடைக்கணும். எத்தனை தடவை வீட்டுல தூங்கும் போது இப்பெல்லாம் வச்சு எடுத்தாங்களோ. ஒரு விஷயம் இன்னொன்னு தெரிஞ்சுக்க, ஆம்பளை மனசு ஆம்பளை அறிவன் ஏன் தெரியுமா சொன்னேன்? இதே நம்ம கரூர் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போலீஸ்கார எல்லாம் நிப்பார். எதுக்கு? யாரெல்லாம் வண்டி அதிகமா வேகமா ஓட்டுறாங்களோ, லைசன்ஸ் இல்லையோ, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்களோ பிடிக்கிறக்கா, அது அவங்க கடமை. இதே பண்ணா போறேன்னு வச்சுக்க, குடிச்சிருக்க மாட்டீங்க, ஹெல்மெட் போட்டு லைசன்ஸ் வச்சு வண்டி என்னதான் இருக்கும். ஆனா போகும்போது போலீஸ்கார வண்டி நிப்பாட்டி பொட்டனி அரைச்சல ஒரு அரைச்ச சட்டார்னு கொடுத்து என்ன மயிருக்கா ஈருளி மைன வேகமா வந்து 500 ரூபாய் புள்ள கட்டுறான்னு பிடிக்கிடுவாங்க. இது அவங்க டியூட்டி. இதே உன்னைய மாதிரி ஒரு பொம்பளையால ஏத்திக்கிட்டு கரூர் ரவுண்டானத்துல போறீங்க, நீ என் முண்டாட்டின்னு வச்சுக்க. ஒரு பேச்சுக்கு நான் சொன்னது பேச்சு. சரி, உன்னைய கல்யாணம் பண்ணு, எனக்கு அன்னைக்கே திதி கும்பிட்டுருவாங்க. இந்த லேடிக்கு இந்த பாடியாடா கல்யாணம் தண்ணிக்கு கரண்ட கால எடுத்து ஒரு மூலையில ஒட்டிடுவேன் நான். இவ்வளவு பேசுறீல, அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும். நல்ல மனசு இல்ல, நல்ல சத்து டானிக்கா வாங்கி குடிக்கணும். நல்ல அதான் நீ டெய்லியுமே குடிக்கிறிய சத்து டானிக்கா. அது சத்து டானிக்கல க்ளோஸ் பண்ற டானிக்கா. எப்ப க்ளோஸ் ஆவ? அடி பாய், எப்ப க்ளோஸ் ஆயா? கம்பெனிக்கு நான் தான் பாப்பணும். கம்பெனிக்கு இப்படி பேசுறிய? சரி, இதே ரவுண்டானத்துல ஒண்ணே மாதிரி ஒரு பொம்பளை என் முண்டாட்டின்னு வச்சுக்க. சரி, கூட்டிட்டு வரும்போது போலீஸ்கார ஐயா வண்டியை நிப்பாட்ட மாட்டார். ஏன் நிப்பாட்ட மாட்டார்? என்ன காரணம் சொல்லுங்க. பெண்களுக்கு மரியாதை ஒரு மயிரும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய கண்கள் தமிழ்நாடு குப்பையாக்கணும். அதனாலதான் ஒரு மரியாதைக்காக எங்க வண்டியை மறிக்க மாட்டாங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுத்து ஒண்ணும் போலீஸ்கார ஐயா மறிக்காம கிடையாது. அந்த இடத்துல சரி ஒரு ஆம்பளை மனசு இன்னொரு ஆம்பளையால் அறியறேன். அதான் எப்படி தெரியுமா? எப்படி அங்க வரும்போதே பாத்துரா என்னன்னு புரிஞ்ச முன்னாடி 2 பேரும் வர்றாங்க. சரி, ஹெல்மெட் இல்ல, லைசன்ஸ் இல்ல, வண்டியே அவர்தான் தெரியல. சரி, பரவாயில்ல, நம்ம டீ கடைக்குள்ள போயிருவார். ஏன் தெரியுமா? அதான் மரியாதை. அது மரியாதை கிடையாது. அந்த ஆளு ஏற்கனவே நிறைய வாங்கி பழகிருப்பான். அப்பதான் சொல்லுவார், ஏற்கனவே வரும்போது அவன் பொண்டாட்டிங்கிற பிரச்சனைய பின்னாடி உட்கார வச்சு தேன் கூட்டிட்டு வரேன். ஏற்கனவே ஒரு பிரச்சனையை பின்னாடி உட்கார வச்சு தான் கூட்டிட்டு வர்றாங்க. நம்ம என்ன மஜருக்கு நிப்பாட்டி இன்னொரு பிரச்சனையை பண்ண அப்பதான் சொல்லுவார், போடா நீ நல்லா இருக்கா, போடா ஐயா நிக்கட்டுமா, ஒரு மஜ்ரு புடுங்க வேணாம், போட. ஏன்னா அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குமா, அதுக்கு தான் சொல்லுவாரு. இந்த நாட்டுல உண்மையாலுமே பெண்கள் அதிகப்படியான தொகை 6,07,000 கோடி பேர் இருக்கும். மொத்தம் 300 கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல. இவ்வளவு பேர் இருக்கு அப்படின்னா பெண்கள் அதிகப்படியான பங்களிப்பு. பெண்களை தவறால சொல்ல கிடையாது,
உங்களை கேவலமால நான் பேச கிடையாது. நீங்க நடந்துக்கிற விதத்தை மட்டும்தான் சொல்றேன். நீங்க நடந்துக்கிற விதம் சிறு தவறு இருக்குன்னு சொல்றேன் தவிர பெண்களை தாயாவும் தங்கச்சியாவும் மதிக்கக்கூடிய ஒரே பப்புன்னு நான் அசிங்கமா பேசவே மாட்டேன். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க, இவ்வளவு தூரம் நடந்துக்கிறீல இன்னைக்கு இருக்க நடப்பு அன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்க ஆட்டாக்கள்லாம் அப்படி வாக்கியா வரப்புக்கு வேலைக்கு போகும்போது சேலையை சுத்திக்கிட்டு அப்படி போனா ரோட்ல வரும்போது கையெடுத்து குலஜாமிய கும்புற மாதிரி இருக்கும். அத்தா பாம்பலாமனே ரோட்ல நடந்து போற மாதிரி இருக்கும். இன்னைக்கு எல்லாம் பொம்பளை நடந்தோன்னா சன்னிலையும் நடந்து போற மாதிரி இருக்கு. நீங்க ஏன்னா பாக்குறீங்க, உங்க கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா சன்னிலியன் வரதே இவங்க வந்து மியா கலிஃபா தங்கச்சி. மன்னிச்சோ மன்னிச்சோ. மியா கலிஃபானா யாரு தெரியுமா? நாக்கோ டமாக்கா. அது யாரு? அது நாக்கோ டமாக்கானா? நீ அவனா? நீ அப்படி கிடையாது. அவங்கதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தாய். அப்படியா? கொலஜாமி எவ்வளவு பேசிய. சரி, இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு என்ன முக்கியம்? என்ன முக்கியம்? அச்சம், மடம், ஞானம், பகிர்ப்பு. பகிர்ப்பு உனக்கு அதெல்லாம் இருக்கா? நாலுமே இருக்கு. சரி, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். என்ன விஷயம்? இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நல்லா சமைக்க தெரியும். நல்லா சமைப்போமே. எங்க போல கூட்டம் இருக்காங்கல்ல பெண்கள் இருக்காங்க. 40 வயசுக்கு கீழே உள்ள பெண்கள் நல்லா சமைக்க தெரியுமா அப்படிங்கறத, நல்லா சமைக்க தெரியுமாங்கிறத, யாருக்கும் நல்லா சமைக்க தெரியும்னு மட்டும் கை தட்ட சொல்லு. எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாரும் கை தட்ட மாட்டீங்க. அட பெண்கள்லாம் கை தட்டுங்கம்மா. மேடம், உங்க ஓட்டு நோட்டால குத்திட்டாங்க. இதே இப்ப எங்க ஆம்பளை வர்க்கத்தை பாக்குறியா? நான் சொன்னா எதுன்னு கேட்காம கை தட்டுங்க எல்லாரும். இந்த தொகுதியில் என்னை வெற்றி பெற செய்த என்னுடைய வாக்காள பெருங்குடி மக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்ப கேட்கிறேன், ஒன்னே கேட்கிறேன். இப்ப சொல்றேன், இந்த பெண்கள் எல்லாரும் கை தட்டுவீங்களா? ஒரு விஷயம் முடிவு பண்ணுவோம். ஒண்ணு பெண்கள் அதிக ஓட்டா ஆண்கள் அதிக ஓட்டான்னு பாப்போம். போடு. இப்ப கை தட்டுங்க பெண்கள் எல்லாரும். சத்தமா சத்தமா. இந்த பிள்ளை சொல்லுதுன்னு தொங்கடா போடா. இந்த பிள்ளை சொல்லுதுன்னு ஆர்வ கோளாறுல தட்டாதீங்க. ஏன்? புருஷன் பூரா ஓல்டு மங்க குடிச்சிட்டு ஓரமா நிப்பார். சரி, காலையில கதை ஓரமா தோடு வந்து உட்கார்ற மாதிரி என்னப்ப உனக்கு ஓட்டு விழுந்துருச்சுன்னா இப்ப பாக்குறியா பெருவாரி ஓட்டு யாருக்குன்னு. இந்த வருடமும் என்னை என் தொகுதியில் ஜெயிக்க வைத்த வெற்றி பெற செய்த இருக்கட்டும். உனக்கு சமைக்க தெரியுமா? நல்லா சமைக்க தெரியும். நான் கேக்குற பதில் சொல்லு. தோசை சுட என்ன வேணும்? தோசை சுட மாவு வேணும். லூசு மண்ட கல்லு வேணும். கல்லு நம்ம குண்டில சுடுவ. மோகர மயிரப்பா மாவை வச்சு மயிர புடுங்கு. சரி, திரும்பவும் கேக்குறேன், தோசை சுட என்ன வேணும்? தோசை சுட கல்லு வேணும். லூசு மண்ட கரண்டி வேணும். கரண்டி இல்லாம எதுல சுடுவீங்கோ? இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க. தோசை சுட என்ன வேணும்? தோசை சுட அடுப்பு வேணும். முதல்ல மாவு வேணும்.